இன்னைக்கு வந்து பெந்தெகோஸ்தே திருநாள், ரைட்டா? அதாவது பொதுவாகவே பெந்தெகோஸ்தே திருநாள் என்பது திருச்சபையுடைய பிறந்த நாள், ரைட்டா? அப்படி இருக்க பட்சத்தில் நம்முடைய திருச்சபையுடைய பிறந்த நாள் அன்னைக்கு திருச்சபையில் நம்ம இல்லைன்னா அது தப்பா இருக்கும்ல. இந்த நாள் கடவுளுடைய தூய ஆவியானவருடைய திருநாளாக இருக்கிறது. இட்ஸ் டே ஆஃப் பெண்டகாஸ்ட், டே ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் திருச்சபைக்கு அருளப்பட்ட திருநாளாக இருக்கிறது. இந்த நாள் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. என்னவோ தெரியல, உலக திருச்சபைகள் இந்த பெண்டகோஸ்டல் திருநாளை, இந்த பெந்தகோஸ்தே திருநாளை ரொம்ப விசேஷமா கொண்டாடுறது கிடையாது. நம்ம எப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகையும் ஈஸ்டர் பண்டிகையும் புது வருட ஆராதனையும் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறோமோ, அதை விட சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திருநாள் என்பது இன்றைக்கும் அடுத்த வாரமும். இன்றைக்கு என்னது? பெந்தகோஸ்தே திருநாள். அடுத்த வாரம் திருத்துவ ஞாயிறு. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஞாயிறுகளாக இருக்கிறது. வருஷந்தோறும் இந்த நாட்கள் மாறி மாறி வரும். இது எப்படி கணக்கு வைப்பார்கள் என்றால், யூத கேலண்டர் உங்களுக்கு தெரியும். யூத கேலண்டர் படி அவர்களுடைய பாஸ்ஓவர் என்னது? பாஸ்கா பண்டிகை. அவர்கள் பாஸ்கா பண்டிகை கொண்டாடுறாங்களே, அந்த பாஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற நாட்களில் இருந்து 7 வாரங்களுக்கு அடுத்து வருகின்ற நாள் தான் என்னது? பெந்தகோஸ்தே திருநாள், ரைட்டா? இந்த பெந்தகோஸ்தே திருநாள் என்பது பிற்காலத்தில் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது? கிறிஸ்துவ திருச்சபையில் பாஸ்கா பண்டிகை கிடையாது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பிறகு வரக்கூடிய 50வது நாள் என்ன நாளா வருகிறது? பெந்தகோஸ்தே திருநாள். யூதர்களுக்குள்ள நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கிறது. யூதர்கள் நிறைய பண்டிகை கொண்டாடக்கூடியவர்கள். அதில் ரொம்ப நமக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான பண்டிகைகள் என்னென்ன? பாஸ்கா பண்டிகை கொண்டாடுவாங்க. அப்புறம் கூடார பண்டிகை, அதாவது ஃபெஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள், ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள் அப்படின்னு கொண்டாடுவாங்க. அடுத்ததாக பெந்தகோஸ்தே திருநாள், அறுவடை திருநாள், அப்புறமா வந்து சேர்ப்பின் இன்கேதரிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்ம 5 பார்க்குறோம். அதை விட அவங்க 7 பண்டிகைகள் கொண்டாடுறாங்க. இதில் பார்க்கும்போது எஸ்தர் புத்தகத்தில் வருது பாருங்க, என்ன பண்டிகை? பூரீம் பண்டிகை, ரைட்? இந்த மாதிரி 7 பண்டிகைகள் யூதர்கள் கொண்டாடுவது வழக்கம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய சீர்திருத்த திருச்சபையாக நாம் கொண்டாட வேண்டிய, அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு திருநாள் என்பது பெந்தகோஸ்தே திருநாள். இன்னைக்கு வந்து உலக திருச்சபைகள்ல குறிப்பா இந்த பெண்டகாஸ்டலிசம் வந்த பிறகு, இந்த பெந்தகோஸ்தர்கள் இந்த இன்னைக்கு வந்து உருவாக்கி இருக்கிறாங்களே இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், இந்த பெண்டகாஸ்டல்ஸ் எல்லாம், அவங்களுக்கு வந்து இந்த திருமறையை புரிந்து கொள்ளாதனால தான் அவங்க தவறாக பண்டிகைகளை கொண்டாடினுங்கிறாங்க. இந்த பெண்டகாஸ்டலிசம் என்பது அவங்களுக்கு வந்து அந்த திருமறையை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட ஒரு பிழைப்பற்ற ஒரு இறையல் உருவாகி இருக்கிறது. ஏன் அப்படி சொல்ல வருகிறேன் என்றால், இது சொல்லும் முன்பாக பேராயர் தேவசகாயம், முனிவர் தேவசகாயம் ஐயா, நம்முடைய முன்னாள் பேராயர், அவர் சொன்ன ஒரு வேடிக்கையான ஒரு கதை எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது. இதுக்கு முன்னாடி அவர் பேராயராக இருக்கும் பொழுது அவர் இந்த டே ஆஃப் பெண்டகாஸ்ட்ல ஒரு செலிப்ரேஷனா வைப்பார். ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தை ஒழுங்கு செய்வார். அப்போ அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல 2011ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், அவர் பேசும்போது இப்படியா சொன்னார்: பெந்தகோஸ்தே திருநாள் இன்னைக்கு வழிபாடு நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம், ஆனா பரலோகத்துல ஒரு காட்சி இப்படியாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை கதையை சொல்றார். என்ன கதை சொல்லுகிறார் என்றால், இன்னைக்கு பிதா வந்து இயேசுவிடத்துல கேட்கிறாரா, இயேசு ஆண்டவரே நீர் எங்கே போறீங்க, இன்னைக்கு எந்த சர்ச் விசிட் பண்ண போறீங்க அப்படின்னா, இயேசு ஆண்டவர் சொன்னாரா, நான் தென்னிந்திய திருச்சபை CSI சர்ச்சுக்கு போறேன்னாராம். உடனே பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரா, நான் கூட அங்க போனதே இல்லை, நானும் இன்னைக்கு வரேன்னாராம். இது வந்து CSI திருச்சபைகள் மீது வைக்கப்படுகிற ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஏன்னா இன்னைக்கு பெண்டகாஸ்டலிசம் சொல்லக்கூடிய இந்த பெந்தகோஸ்தே திருச்சபைகள் சார்ந்த நபர்கள் நம் மீது பொய்யாக ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. என்னன்னா, அங்க என்ன கிடையாது? ஆவியானவர் கிடையாது அப்படின்றார். இதை தான் சொல்லிட்டு சொல்றாரு. உண்மையிலே இந்த பெந்தகோஸ்தே திருச்சபைகள் ஆவியானவரை தங்களுக்குள்ளாக வைத்து கொண்டிருப்பதாக சொல்றார்களே, உண்மையிலே அங்க இருப்பது ஆவியானவர் அல்ல, அது வஞ்சிக்கிறது, அது வஞ்சிக்கிற ஆவியானவர், அது ஏமாற்றுகிறது. அப்ப தூய ஆவியானவர் எங்க இருக்கிறார் என்று பேராயர் சொல்லுகிறார் என்றால், நம்மளுடைய மெயின்லைன் சர்ச்சஸ்ல தான் தூய ஆவியானவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஏன் அவர் இதை சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேராயருடைய வார்த்தையிலிருந்து நான் வருகிறேன். ஏனென்றால் இன்னைக்கு இருக்கிற பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ் அவங்க அந்த பல பாஷைகள், அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா அந்நிய பாஷை தான் ஆவியானவர்
என்கின்ற ஒரு சின்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து வைத்துக்கொண்டு யாரெல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறார்களோ அவர்களுக்குள்ள யார் இருக்கிறாராம்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு நம்புறாங்க. அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவியானவருக்கு அந்நிய பாஷை கொடுக்கிறது மட்டும் வேலை இல்லை, அவருக்கு 1000 வேலைகள் இருக்கிறது. அப்போ அவங்க தவறான ஒரு கருத்தை மட்டும் பிடித்து வைத்துக்கொண்டு இதுதான் ஆவியானவர் என்ற செயல்பாட்டை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் திருமறை ஒரு காலமும் அப்படி போதிக்கிறதே கிடையாது. ஆவியானவர் வரும்பொழுது என்னென்ன செயல்பாடுகள் நடைபெறும் என்பதை இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு 4 திருமறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ரொம்ப அழகான ஒரு திருமறை பகுதி நம்ம வாசிக்க கேட்ட எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-14. ரைட்டா? பொதுவாகவே நான் திருச்சபைக்கும் இறை மக்களுக்கும் நான் சொல்ற ஒரு வார்த்தை என்றால், அவரை தூய ஆவின்னு சொல்லாதீங்க. அவர் என்னன்னு சொல்லக்கூடாது? தூய ஆவின்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னா தூய ஆவியார். என்னது? தூய ஆவியார். ஏன்னா ஆவினா எதை குறிக்கிறது என்றால் மதிப்பில்லாத அக்ரிணையை குறிக்கக்கூடிய சொல். ரைட்டா? இட்லி குண்டால இருந்து வருதுன்னு ஆவி. ரைட்டா? கொளுத்துற இடத்துல ஒரு ஐஸ் உருகி வருதுன்னு ஆவி. ரைட்டா? தண்ணி உருகி வருகிறது ஆவி. அப்ப ஆவி என்பது அக்ரிணையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதுக்கு பண்போடு அது மாண்போடு சொல்லக்கூடிய அழகான ஒரு வார்த்தை. அந்த மாதிரி ஒரு தூய, இப்போ நம்ம கர்த்தருமானவர் இயேசுவானவர் அப்படின்னு சொல்றோம்ல, அப்படின்னு அர்த்தம் நம்ம மரியாதை கொடுக்கிறோம். அதே ஆவியானவருக்கு வரும்போது மட்டும் ஆவின்னு சொல்லி மரியாதை இல்லாம பேசும். அதனாலதான் திருவிழியத்திலோ சரி இல்ல மற்ற இன்னைக்கு வரக்கூடிய நியூ அப்கிரேடட் வெர்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆவியார் என்கின்ற சொல்லை பயன்படுத்துவது நல்லதுன்றாங்க. ஆவின்றது அக்ரிணியோட மாண்பு குறைவாக பயன்படுத்தப்படுகிறது. ஆவியார்னும் போது அவருக்கான மாண்பு கொடுக்கப்படுகிறது. ரைட்டுங்களா? இந்த தூய ஆவியார் எங்க இருக்கிறாரு திருமறையில? சொல்லுங்களேன். மேல் வீட்டு அறையில தான் இருக்காரா? இல்ல, அவர் தொடக்கத்துல இருந்தே இருக்கிறார். ஆவியார் எங்க இருக்கிறாரு? தொடக்கத்திலே. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஜலத்தின் தண்ணீரின் மேல் சொல்லுங்க, நம்ம ஜலம் சொல்றது கிடையாது. தண்ணீரின் மேல் யார் அசைவாடி கொண்டிருந்தாரா? தூய ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அப்ப படைப்பு முதல் கொண்டு தூய ஆவியானவர் இருந்துதான் வருகிறார். ரைட்டா? கடவுள் மனிதனை தம் சாயலா படைக்கிறார். படைச்சிட்டு அவனுக்கு எப்படி உயிர் கொடுக்கிறாரா மனிதருக்கு? கடவுள் அவருடைய அவருடைய நாசியிலே தம் சுவாசத்தை, அந்த சுவாசம் என்கிற வார்த்தைக்கு எபிரேயத்துல என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறாங்கன்னா ரூஹா. என்ன வார்த்தை? ரூஹா. ரூஹா என்கின்ற வார்த்தை எதை குறிக்கிறது என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்ப கடவுளுடைய ஆவியானவர் தான் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறார். ஆமாவா இல்லையா? நிறைய பேர் சொல்றது என்னன்னா ஆவியானவர் இறங்கி வருவார். கிடையாது. ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்கிறார். ரைட்டா? ஆவியானவர் எப்ப இறங்கி வந்தார்? இயேசு கிறிஸ்து எப்ப ஏறி போனார் அப்பயே இறங்கி வந்துட்டார். அப்ப ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறார்? எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஆவியானவர், தூய ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் அந்த தூய ஆவியானவருடைய சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, கீழ்ப்படியிலையா? தூய ஆவியானவர் காட்டுகிற வழியில் நாம் நடக்கிறோமா, நடக்கலையான்றதுதான் இன்னைக்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த நாசியில் அவர் சுவாசத்தை கொடுக்கும் போது மனிதன் என்ன ஆகிறானா? ஜீவாத்மாகிறான், அவன் உயிர் பெறுகிறான். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இன்னைக்கு, உங்க உடம்பில் எங்கே உயிர் இருக்கிறது? இருதயத்தில் இருக்கா? சரி, இருதயத்தை எடுத்து வச்சுட்டு வேற இருதயத்தை என்ன பண்றாங்க? எடுத்து வைக்கிறாங்க. அப்ப இருதயத்துல என்ன இல்ல? உயிர் இல்லை. மூளை செத்து போயிடுது, ஆனாலும் உயிர் இருக்குதானே? பிரெயின் டெட். ஆனா மனுஷன் எப்படி இருக்கிறான்? உயிரோட தானே இருக்கிறான். அப்ப எதுல உயிர் இருக்கு? சுவாசத்தில். அதனால்தான் யூதர்கள் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஜெபம், அது இயேசுவும் பண்ணியிருக்கிறார். ஒவ்வொரு யூதனும் தன் வாழ்க்கையில 3 முறை இந்த ஜெபம் பண்ணுவானா. எப்பெல்லாம் பண்ணுவார் என்றால், தான் உறங்குவதற்கு தூங்குவதற்கு முன்பாக, பிதாவே உம் கரத்தில் என் ஆவியே, தன் மீது பொய் குற்றம் சாட்டும் போது பிதாவே உன் கரத்தில் என் ஆவியே, அடுத்ததாக தன் மரணத்தை சந்திக்கும் போது பிதாவே உன் கரத்தில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அப்படின்னு நான் தூங்குறேன். சப்போஸ் தூக்கத்துல நான் என்ன பண்ணிடலாம்? செத்து போயிடலாம். நான் செத்து போயிட்டேன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவி எங்கிருந்து வந்தது? பிதாவிடத்தில் வந்தது. அப்ப இந்த பிதாவிடத்துல வந்த இந்த ஆவி யார் இடத்துல போனோம்?
அப்ப அதை நான் திருப்பி யார்கிட்ட ஒப்படைக்கிறேன்? பிதாவிடத்தில் ஒப்படைக்கிறேன். அதுதான் இயேசு செய்கிறார். தான் இறக்கும் முன்பாக பிதாவையும் கரத்திலே ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி அந்த ரூவாவை அவர் மறுபடியும் கடவுளிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அப்போ ஆவியானவர் யாருக்குள்ள இருக்கிறார் என்றால், ஆவியானவர் எல்லோருக்குள்ளும் இருக்கிறார். ஆனால் இந்த ஆவியானவர் செயல்படுவதற்கு, நம்மில் அவர் பலப்படுத்துவதற்கு, நம்மை ஆற்றல் படுத்துவதற்கு நாம் தூய ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. இப்போ நீங்க ஒரு செயலை செய்றீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு 2 சத்தம் கேட்கும். இது செய்யி, இது நல்லதுன்னு. ஒரு சத்தம் சொல்ல செய்யாத, இது பாவம்னு. அப்போ உங்களை பாவத்துக்குள்ளாக தூண்டுவது உங்களுடைய மனித இயல்பு. அந்த பாவத்திலிருந்து நம்மை தடுப்பது தூய ஆவியானவருடைய செயல்பாடு. இப்ப நீங்க இதுக்கு எதோடைய சத்தத்தை கேட்கறீங்க? அதை பொறுத்துதான் உங்களுக்குள்ள தூய ஆவியானவர் செயல்படுகிறாரா, இல்லை மனுஷனுடைய அந்த சரீரம், அவனுடைய அந்த மாம்சம் செயல்படுகிறதான்றது பொறுத்ததாக இருக்கிறது. அப்போ நான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை உள்ளடக்கினவனாக, பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றலையும் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை தான் இன்னைக்கு கொடுத்த திருமறை பகுதியெல்லாம் நமக்கு சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. அதுல ரொம்ப முக்கியமான பேர் நியூமா அப்படின்ற பெயர். 2வது பாராக்ளிட்டோஸ் என்கின்ற பெயர். இந்த பாராக்ளிட்டோஸ்க்கு தமிழ்ல என்ன வார்த்தை கொடுக்கப்படுகிறது என்றால் தேற்றளவாளன், கம்ஃபர்டவர். இன்னும் சில இடத்துல பதிலி அப்படின்ற மாதிரி, அதாவது இயேசு செய்த ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக அனுப்பப்பட்டவர் தான் யாரா? பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளலாம் இருக்கிறாங்களோ அவர்கள் என்ன காரியத்தை செய்யணுமா? இயேசு என்ன வேலை செய்தாரோ அதே வேலையை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்களும் செய்யணும். அப்படி செய்கிறவர்கள் தான் பரிசுத்த ஆவியாரால் வழி நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். ரைட்டா? உங்களுடைய உடம்புல 2 விதமான பகுதியா நான் பிரிக்கிறேன். ஒண்ணு உங்களுடைய மாம்சம். நீங்க ஒரு ஆளா இருக்கிறீங்க, ரைட்டா? உங்க பேர் என்னவோ, ரைட்டா? இந்த பேருக்குள்ளாக 2 விதமான நபர்கள் இருக்கிறார். ஒண்ணு உங்களுடைய சரீரம், இன்னொன்னு உங்களுடைய ஆன்மா, ரைட்டா? இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆன்மா வெளியே போயிடுச்சுன்னா இந்த சரீரத்துக்கு பேர் என்ன? என்ன பேரு? பணம். அதுக்கு பேர் என்ன? பிணம், பாடி, டெட் பாடி, ரைட்டா? அப்போ எதுக்கு இதுல பவர் அதிகம்? இதுவா? சரீரத்துக்கு அதிக ஆற்றலா, இல்ல அவங்களுக்குள்ள இருக்க ஆத்துமாக்கு அதிக ஆற்றலா? ஆத்துமாக்கு தான், ரைட்டா? ஒரு புக்ல நான் படிச்சேன், ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம். என்ன தெரியுங்களா? ஒரு மனிதன் இருக்கிறான, அந்த மனிதனுடைய சரீரத்துல நிறைய கால்சியம் இருக்கு, ரைட்டா? இந்த கால்சியத்தை எடுத்து நம்ம ஒரு மனிதனுடைய உடம்புல இருக்கிற கால்சியத்தை எடுத்து ஒரு சின்ன ரூமுக்கு நம்ம என்ன பண்ணலாமா? பெயிண்ட் அடிக்கலாம், ஒயிட் வாஷ் பண்ணலாம். அந்த அளவுக்கு கால்சியம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஒரு மனிதனுக்குள்ள பொட்டாசியம் இருக்கிறது, ரைட்டா? இந்த பொட்டாசியத்தை இந்த பாஸ்பரஸ் இருக்கிறது. இந்த பாஸ்பரஸ் இருக்குல்ல, இதை எடுத்து 41 தீக்குச்சிகள் செய்யலாமா அவனுடைய உடம்புல இருந்து எடுக்கப்படுகிற இந்த பாஸ்பரஸை வைத்து. அடுத்ததாக அவனுக்குள்ள இரும்பு சக்தி இருக்கு, அயன். இந்த உள்ள இருக்கிற இந்த இரும்பை எடுத்து 2 அங்குலத்துக்கு 2 ஆணி, இரும்பு ஆணி செய்யலாமா, அந்த அளவுக்கு இரும்பு அடங்கி இருக்கிறதுன்றாங்க. அடுத்தது சொல்றாங்க, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய கொழுப்பு இருக்குல்ல, அதை வைத்து குறைஞ்சது 6-7 சின்ன சின்ன சோப் செய்யலாம். 6-7 சின்ன சின்ன சோப். இப்போ இவங்கெல்லாம் சொல்றாங்கன்னா ஒரு மனிதனுடைய சரீரத்துல இருந்து இவ்வளவு பொருட்கள் எடுக்கலான்ட்டு இதுக்கு ஒரு வேல்யூ சொல்றாங்க. எவ்வளவு வேல்யூனா, ஒரு மனுஷனுடைய வேல்யூ எவ்வளோனா 46 ரூபாய் 20 பைசா. அதுவும் நீங்க உயிரோடு இருந்தாதான், செத்து போயிட்டு அதுவும் கிடையாது, அது எடுக்க முடியாது. அப்படி எடுத்தால் எவ்வளவு கணக்கு வருதுன்னா, ஒரு மனுஷனுடைய சரீரத்துடைய வேல்யூ, அதுல இருக்கிற பொருட்களுடைய வேல்யூ அப்படின்னு பார்த்தா 46 20 பைசா தான். அப்ப எது முக்கியம்? என் சரீரம் முக்கியமா, எனக்குள்ள இருக்கிறா? ரைட். இப்போ நம்முடைய வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? வெள்ளையா இருந்தா நல்லா இருக்கணும், அழகா முடி இருந்தா நல்லா இருக்கும், அந்த முடி கருப்பா இருந்தா அழகா இருக்கும், ஒல்லியா இருந்தா அழகா இருக்கும், இந்த ட்ரெஸ் போடணும், இதை சாப்பிடணும் அப்படின்னு நம்முடைய வாழ்க்கையை குறித்து எதை குறித்து தான் நம்ம அதிகமா யோசிச்சுட்டு இருக்கிறோம்? சரீரத்தை குறித்து தான் யோசிக்கிறோம். ஆனா இந்த சரீரம் என்பது அழியக்கூடியது. இது அழியக்கூடாதது எதுனா ஆத்மா தான். மனுஷன் அழிந்து போயிடுவான், அவன் சரீரம் அழிந்து போகும், ஆனா அவனுடைய ஆத்மா ஒருபோதும் என்ன ஆகாது, அழியாது. ஒன்னும் இல்லைங்க, உங்க வீட்டுல ஒரு பால் பாக்கெட் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த பால் பாக்கெட்டை நீங்க சூடு பண்ணி வச்சீங்கன்னா அந்த பால் எத்தனை நாள் வரும்? ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னு வைங்களேன், எத்தனை நாள் வரும் அந்த பால்? 1 நாள் வரும். அதே பாலை நீங்க மோரா போட்டா, தயிராக்குனா
எவ்வளோ நாளில் புளிச்சிடும்? ஒரு 3 நாள். அதே மோராக்குனா ஒரு 2 நாள். அதே அந்த பாலை மோராக்கி அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து அந்த வெண்ணெயை நெய்யாக்குனா பல வருஷம் கூட வரும். இன்னைக்கும் கேரளாலாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த நெய் வச்சு தான் பண்ணுறாங்க. அதுவும் பல ஆண்டுகள் பாதுகாக்கப்பட்ட நெய்னா அவ்வளோ காஸ்ட்லி. அந்த அளவுக்கு ஒரு நாள் அழிந்து போகிற பாலை பல ஆண்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய நெய்யாக மாற்ற முடியும் என்றால் உங்கள் சரீரம் அழியக்கூடியது. ஆனால் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்மா அழியாதது. அந்த ஆத்மாவை வச்சு நீங்களும் நானும் எவ்வளோ பெரிய காரியங்களை நாம் செய்யலாம். அதுதான் இது. யாரால செய்ய முடியும்? உங்களுடைய சரீரத்தால முடியும்னா முடியாது. உங்கள் ஆன்மாவுக்குள்ளாக இருக்கிற தூய ஆவியானவரால் முடியும். அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல வந்த கருத்தாக இருக்கிறது. இன்னைக்கு நம்ம வாசித்த திருமறை பகுதியில் நீங்க எடுத்து பாருங்க. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம். வசனங்கள் 1 - 14 வரை நம்ம படிக்க கேட்டோம். அதுல இந்த 4ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் ரைட். அந்த எலும்பு எப்படி இருக்கான்? உலர்ந்து போயிருக்கிறது. அதுல உயிர் இல்லை. அது நம்பு போய் அது உலர்ந்துருச்சு. ஒண்ணுமே இல்லை. அது எடுத்தா மாவா போகுது. நான் சொன்னல கால்சியம். இப்ப அந்த எலும்பு எப்படி இருக்குதுன்னா உலர்ந்து போற நிலைமையில் இருக்கிறது. அதுல உயிர் கிடையாது. இப்ப கடவுள் அதுக்குள்ளாக என்ன அனுப்புகிறாரா? ஆவி அனுப்புகிறார். அப்ப கடவுளின் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை உலர்ந்து போயிருக்கலாம். உங்க வாழ்க்கை செயலற்று போயிருக்கலாம். உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டம் எடுத்து வைக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் எப்போது உங்களுக்குள்ளாக செயல்பட தொடங்குகிறாரோ உங்கள் வாழ்க்கை உலர்ந்து போயிருந்தாலும் கர்த்தர் உயிர்வடை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஒண்ணுமே இல்லைங்க, மண்ணு மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலர்ந்த எலும்புகள் போல உங்க வாழ்க்கை இருக்கிறதா? அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக செயல்படும் போது அந்த உலர்ந்த எலும்புகளை கர்த்தர் உயிரடைய செய்கிறவராக இருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, என் வாழ்க்கை சுத்த வேஸ்ட் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சான்ஸ் ஆவியானவருக்கு கொடுத்து பாருங்க. இனி நான் அல்ல, ஆவியானவரை என்னிலிருந்து நீங்கள் செயல்படுங்க. அதுதான் நான் சொல்ல வந்த முதல் குறிப்பாக இருக்கிறது. தூய ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். He is the restorer. ரைட்டா? இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை துவந்து போய் உலர்ந்து போய் காணப்படுகிறது எசேக்கியேலுடைய சூழ்நிலையில. ஏன்னா அவங்க எங்க அடிமைப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பாபிலோன் அசிரியருடைய சிறையிருப்புல இருக்கிறாங்க. மறுபடியும் தங்க சொந்த நாட்டுக்கு வர முடியுமான்னு காத்து கிடக்கிறாங்க. நம்பிக்கையற்ற சூழலில் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி வழியாக சொல்றார், உனக்குள்ள நான் என்னுடைய ஆவியை அனுப்புவேன். உலர்ந்து போய் இருக்கிற உன் வாழ்க்கையை நான் என்ன பண்ணுவேன்? உயிர்ப்பிக்க போறேன். இன்னைக்கு கூட உலர்ந்து போன வாழ்க்கையோடு ஒண்ணுமே இல்லாம சோர்ந்து போய் துவந்து போய் இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, இதை கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, ஆவியானவர் உங்களுக்குள் வருவதற்கு, உங்களுக்குள் செயல்படுவதற்கு உங்களை நீங்கள் விட்டு கொடுப்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்க வாழ்க்கையை கம்ப்ளீட்டா மாத்த போறாரு. நீங்க அங்க பாருங்க, அந்த எலும்பு எப்படி இருக்குதா? உலர்ந்து போயிருக்கிறது. அடுத்தது பாருங்க, அந்த எலும்புக்குள்ள என்ன வருதா? உயிர் வருகிறது. அடுத்தது எலும்பெல்லாம் கூடுது. அப்புறம் என்ன நடக்குது? அந்த எலும்புக்கு மேல கடவுள் என்ன கொடுக்கிறாரு? இப்போ மாம்சம், ஃப்ளஷ் கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க, அந்த மாம்சம் மட்டும் இருந்தா போதாது, அது மேல என்ன இருக்கணும்? பியூட்டிஃபுல்லான ஒரு தோலை கொடுக்கிறார், ஒரு ஸ்கின்னை கொடுக்கிறார். அப்புறம் என் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுதுதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? உயிரடைவீர்கள். ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை என்றால் நீங்களும் நானும் யார் என்றால் உயிரற்றவர்கள். அதனால பைபிள் அழகா வசனம் இருக்கிறது, உங்கள் ஆவியை என்ன பண்ணாதீங்க? அழுத்து போடாதீர்கள், அமிழ்த்து போடாதீர்கள். உங்களுடைய ஆவியை டோன்ட் புட் யுவர் ஸ்பிரிட் டவுன். ஏனென்றால் ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார், உங்களை எழுப்பி கட்டுகிறவராக இருக்கிறார், உலர்ந்த எலும்புகளை பலப்படுத்துகிறவராகவும், எலும்புக்குள்ள உயிரை அனுப்பி அதன் மீது நரம்புகளும் அதன் மீது மாம்சமும் அதன் மீது தோலும் அதன் மீது உயிரையும் தந்து அதை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். நீங்க உங்க லைஃப் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க யோசித்திருப்பீங்கன்னா கடவுள் உங்க லைஃபை மாற்ற போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கிறவராக,
இஸ் a ரெஸ்டோரராக உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவதற்கு நாம் முதலாவது அவரை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. ரைட். இரண்டாவது பாயிண்ட் நம்ம இன்னைக்கு படிக்க கேட்ட அப்போஸ்தலர் முதல் அதிகாரம் வசனங்கள் 1-11. நம்ம எல்லாம் ரொம்ப தெரிஞ்ச அழகான ஒரு பகுதி அது. வாசிங்க. ரைட். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலரோடு தரிசனமாகி அவரோடு உரையாடுகிறார். அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போறார் அந்த முதல் அதிகாரத்துல. அப்புறம் 2ஆம் அதிகாரத்துல அதுவரையிலேயே அவர்களை வழி நடத்தி வந்த இயேசு இப்ப இல்ல. இப்ப வழிகாட்டி இல்ல. சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஜனங்களுக்கு 2ஆம் அதிகாரத்துல ஒருவர் இறங்கி வருகிறார். வாசிங்க அந்த 2ஆம் அதிகாரத்துல முதல்ல. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது ஆவியானவர் எங்கே வருவார் என்பது குறிப்பிடப்படுகிறது. எங்கே செயல்படுவார் என்று குறிப்பிடப்படுகிறது. எங்கே ஒரு மனம் இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் செயல்படுவார். ஏன் எனக்குள்ள ஆவியானவர் செயல்பட மாட்டேங்கிறார் என்றால், எனக்குள்ள என்ன இல்லை? ஒரு மனம் இல்லை, அந்த ஒன்னஸ் இல்லை, நாம் பிரிந்து நிற்கிறோம். அதனாலதான் ஆவியானவர் நமக்குள்ள செயல்படுறது கிடையாது. இன்னைக்கு ஏன் திருச்சபைகள் பிரிந்து நிற்கிறது? காரணம் அந்த ஒருமை இல்லை, அந்த ஒற்றுமை என்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் ஆவியானவருடைய செயல்பாடுகள் இல்லை. இன்னைக்கு ஆவியானவர் செயல்பாடு தேவை என்றால் திருச்சபை ஒருமனப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ஒருமனப்படும் போது என்ன நடக்கிறது? வாசிங்க. ரைட். இங்க ரொம்ப புரிய வேண்டிய பாயிண்ட் என்னென்றால், அவர்கள் ஒரே பாஷையை பேசல. அவர்கள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரே பாஷையாக்கிட்டோம். நான் சொன்னல, ஏன் பெந்தகோஸ்தலிசம் தவறு என்பதற்கு மிக மிக முக்கியமான வசனம் என்பது அந்நிய பாஷை, ஒரு பாஷை கிடையாது. ரைட்டா? இங்க என்ன சொல்றாங்க? அவர்கள் எப்படி பேசிட்டு இருக்காங்களா? வெவ்வேறு பாஷைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது வாசிங்க. ரைட். இப்ப புரியுதுங்களா? ஒரே பாஷை பேசுறாங்களா, வெவ்வேறு பாஷை பேசுறாங்களா? இன்னைக்கு பெந்தகோஸ்தே கோயிலுக்குள்ள போனீங்கன்னு வச்சீங்கன்னா ஒரே பாஷை தான் வரும். அந்த பாஷை 4 வார்த்தை தான் இருக்கும். அந்த 4 வார்த்தையை திருப்பி 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 சொல்லிட்டே இருப்பாங்க. அப்ப அது அந்நிய பாஷையா, ஏமாத்துற பாஷையா? அதுவும் அந்த பாஷை எப்படி தெரியுமா? நல்லா பேண்ட் அடிங்களேன், அப்படியே ஹை பிச்சில் வரும். பேண்ட் அப்படியே நிறுத்துங்களேன், அப்படியே நின்றுடும். ரைட்டா? அப்ப ஆவியானவர், நீங்கள் அந்நிய பாஷையை வச்சுதான் நீங்க மதிப்பிடுவீங்கள் என்றால் நீங்கள் ஆவியானவரை அவமதிக்கிறீர்கள் என்று அர்த்தம். பைபிள்ல கிளியரா இருக்கிறது. அவர்கள் ஒரே பாஷை பேசல, வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறார்கள். இவங்க 4 வார்த்தை தான். அந்த 4 வார்த்தையை திருப்பி 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 நீங்க நிறுத்திட்டு இப்ப நீங்க பேசுனீங்களே, இதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. நான் சொல்ல, பவுல் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், அந்நிய பாஷை பேசும்போது அதை வியாக்கியானம் பண்ண நீ பண்ண சொல்ல தெரியாது. ஏன் எப்படி பேசுனீங்க? அவங்க பேசுறாங்க, உள்வாங்கி பேசினா அவ்வளவுதான். குழந்தைங்க கூட நீங்க பாருங்களேன், என் பொண்ணு இருக்கிறா, அவ நான் என்ன பேசணும்னு அப்படியே ரிப்பீட் பண்ணுவா. ரைட்டா? அவளுக்கு யார் சொல்லி கொடுத்தா? அப்ப இன்னைக்கு திருச்சபை அந்நிய பாஷைன்னு சொல்லி தன்னைத்தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. அந்நிய பாஷை ஆவியானவர் எனக்குள்ள இருக்கு கிடையாது. ஆவியானவர் எல்லாருக்குள்ளே இருக்கிறார். ஆவியானவருடைய செயல்பாடு அந்நிய பாஷை மட்டும் கிடையாது. அவர்களுக்கு வெவ்வேறு வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சின்ன பொண்ணு என்கிட்ட பேசினான், ஒரு டீனேஜ் பொண்ணு. ஐயா, எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க ஐயா, நான் ப்ரேயர் பண்ணா ஏசாமி என்கிட்ட பேசுற மாதிரி இருக்குது ஐயா, ஆனா எனக்கு அந்நிய பாஷையே வரல. அப்ப எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இல்லையானா சொன்ன. அவங்க ஏமாத்துறாங்க மக. அவங்க என்ன பண்றாங்க? ஏமாத்துறாங்க. ஏன்னா அவங்க தங்களுக்குள்ளதான் கடவுள் பேசுறான்னு பொய்யாய் ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. கடவுள் கழுதை கூட பேசுவார், கழுதை வழியாக கூட பேசுவார். கடவுள் அந்த ஸ்பீக்கர்ல ஒரு வசனம் வருதுல, அது வழியாக கூட பேசுவார். கர்த்தர் மெல்லிய சத்தத்தால கூட பேசுவார், காற்றுல பேசுவார், நெருப்புல பேசுவார், முள் செடிக்குள்ள பேசுவார். ஆமாவா இல்லையா? பேசியிருக்காரா இல்லையா? கர்த்தர் இப்படிதான் பேசுவாருன்னு யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் எப்படினாலும் பேசுவார். ஆனா இப்படி பேசுறதுதான் கரெக்ட்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. அந்நிய பாஷையில பேசினாதான் கர்த்தருக்கு புரியும்னா கிடையாது. கர்த்தர் நல்லா தமிழ் பேசுவார். ஆமாவா இல்லையா? கர்த்தர் தமிழ் பேசுவாரா, பேச மாட்டாரா? கர்த்தர் இங்கிலீஷ் பேசுவாரா, பேச மாட்டாரா? அப்ப கடவுளுக்கு எல்லா மொழியும் ஒண்ணு தானே. அப்ப கடவுளை நீ எந்த மொழியில வேணா பேச. இல்ல பிரதர்,
அந்நிய பாஷையில பேசினாதான் வல்லமை இருக்கும். யார் சொன்னா? வல்லமை பாஷையில் இல்லை, வல்லமை ஆவியானவருக்குள்ள இருக்கிறது. இங்க பிரச்சனை என்னன்னா, கருவியை மறந்துடுறாங்க. அதாவது கருவிக்குள்ள இருக்க ஆற்றலை மறந்துடுறாங்க, கருவியை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ரைட்டா? அப்ப எங்க ஆற்றல் இருக்கிறது? பாஷையில ஆற்றல் இருக்கிறதா, ஆவியானவருக்குள்ள ஆற்றல் இருக்கிறதா? ரைட். கடவுள் என்னைக்குமே இந்த ஒரே பாஷைன்ற கான்செப்டுக்கு எதிரானவர். இன்னைக்கு மோடிஜி சொல்றாரு பாருங்க, ஏக் ராஷ்டிரா ஏக் பாஷா அப்படின்றாரு. என்ன அர்த்தம்? ஒரே ராஜ்யம், ஒரே மொழி. அவர்கிட்ட கேட்கிற, ஐயா அப்படியே ஒரே ஜாதி சொல்றீங்களேன்? சத்தியமா சொல்ல மாட்டார். சொன்ன அமித்ஷா எட்டி வச்சிருவாரு மோடிய. என்ன சொல்லுவாரு? ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம். ரைட், எல்லாம் ஒத்துக்கிற. ஒரே ஜாதி மட்டும் சொல்லுங்களேன், கிடையாது. சனாதானம்னு வாங்க. அந்த மாதிரி தான் பைபிள்ல நிறைய இடத்துல ஒன்னு வரும்போதெல்லாம் கடவுள் அடிச்சிருக்கிறார். எங்க முதல்ல கடவுள் மொழியை அடிச்சு உடைச்சாரு? பாபேல் கோபுரம். எதெல்லாம் அதிகாரமோ அந்த அதிகாரத்தை கடவுள் உடைப்பார். அதிகாரத்துக்கு எதிரானவர் நீங்களும் நானும் வணங்குகின்ற கடவுள். அவங்க தனக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய கோபுரத்தை கட்டுறாங்க. எதுக்கு ஈக்குவலா? கடவுளுக்கு நிகரா. அப்ப அந்த கோபுரத்தை கட்டுவதற்காக பல ஜனங்களை அவங்க அடிமைப்படுத்துறாங்க. பல மக்களை அவர்கள் அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள். கடவுள் பார்த்தார், நீ ஒரே பாஷையை வச்சதுனால தான் இவ்வளவு பிரச்சனை. அவருடைய பாஷைகளை கடவுள் என்ன பண்ணாரு? தாறுமாறு ஆக்கி போட்டார். இன்னைக்கும் நீ ஒரே பாஷைனா கிடையாது, தாறுமாறு ஆக்கப்படும். இன்னைக்கும் நீங்க அந்நிய பாஷைனா கிடையாது. கடவுளுக்கு மொழிகளுக்கும் பாஷைகளுக்கும் அப்பாற்பட்டவர் கடவுள். கடவுளை இந்த மொழி பேசினாதான் கடவுளை தொழுது கொள்ள முடியும்னா கடவுள் அதற்கான கடவுள் இல்லைங்க. அங்க போய் அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க? ஒன்னும் இல்லை, அந்நிய பாஷையில பேசுறது. அந்நிய பாஷை பேசிட்டா போதும், ஆவி வந்தது. பைபிள்ல கிளியரா இருக்கு. ஆவியானவர் வந்தா நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க? அந்நிய பாஷை பேசின்னு உட்கார மாட்டீங்க. ஆவியானவர் வந்தீங்கன்னா நீங்க இயேசுவுக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். ஆமென். பைபிள் எடுத்து பாருங்க. இன்னைக்கு வாசித்த பகுதிகளில் அப்போஸ்தலர்ல நம்ம பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சி. அடுத்தது அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். யார் சொன்னா? இல்ல, இது யார் சொல்றா? நாங்கள் சாட்சின்னு யார் சொல்றா? பவுல் இல்லைங்க. பவுல் 9ஆம் அதிகாரத்துல தான் வராரு. பேதுரு சொல்றாரு. பீட்டர். யார் இந்த பேதுரு? இப்ப அந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாது, நான் அவனை சாராதவன். ஏய் நீ தான் அவன் கூட காதை வெட்டினவன், நீ தான். அந்த அம்மா சொல்லுது, சி அந்த ஆள் எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு மறுதளிச்சு பயந்து போய் மீன் பிடிக்க போய் தன் அழைப்பை மறந்துட்டு கடவுள் என்ன அழைச்சாரு? பேதுருவ, உன்னை மீன்கள் அல்ல மனிதர்களை பிடிக்கிற ஆக்குவேன்னு சொன்னாரு. நம்ம ஆள் என்ன பண்ணிட்டாரு? மனிதனெல்லாம் வேணாம், எனக்கு மீனே போதும், மீன் பிடிக்க போயிட்டார். கர்த்தர் உள்ள போனார். கேபா, இனி நீ என்ன பண்ண போற? உன் மேல என் திருச்சபையை கட்ட போற. நீ பேதுரு, நீனா உன் பேர் என்ன? கேபா, உன் மீது நான் திருச்சபையை கட்டுவேன், நீ வா வந்து என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்ட்டார். ரைட்டா? பேதுரு என்ன பண்ணாரு? மறுதளிச்சுட்டு ஓடி போனார். கடவுள் என்ன பண்ணார்? பேதுருவை அழைத்து வந்தார். அந்த பேதுரு ரோம போர் சேவர்களை பார்த்து பயந்து ஓடி போன பேதுரு இன்னைக்கு தைரியமா அந்த அதிகாரிகளை பார்த்து எதிர்த்து சொல்றாரு, ஜீவாதிபதியை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அத தேவன் என்ன பண்ணாரு? எழுப்பினார். அதுக்கு யார் சாட்சி? எதுக்கு சாட்சி? நீ கொலை பண்ண, அதை நான் பார்த்தேன். கடவுள் அவரை உயிரோடு எழுப்பினார், அதையும் நான் பார்த்தேன் என்று பயந்து போய் ஓடி போன பேதுரு தைரியமா சொல்றாரு. காரணம் யாரு? ஆவி. யாரு? ஆமாவா இல்லையா? ஆவியானவர் உங்களுக்குள் இறங்கி வரும்போது உங்களுக்குள்ள இருக்க பயங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான தாழ்வு மனப்பான்மைகள், உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா கூச்சங்கள் எல்லாவற்றையும் நீங்க தூக்கி போட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் சாட்சிகளாக மாறுவீர்கள். இயேசு சொல்லிட்டு போனார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அடுத்தது இந்த 1ஆம் அதிகாரத்துல பாருங்களேன், அவர் சொல்றாரு, 8ஆம் வசனம் நினைக்கிறேன்.
பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்களா? பலனற்றவர்கள் அல்ல, பலனடைந்தவர்கள். You will be empowered. நீங்கள் ஆற்றல் படுத்தப்படுவீர்கள். நீங்கள் பயந்து போயிருந்தீர்கள் என்றால் நீங்கள் பலப்படுத்தப்படுவீர்கள். நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார், உங்களை ஆற்றல் படுத்துவார், உங்களை பலவானாக மாற்றுவார். மாற்ற உடனே நீங்க என்ன பண்ணுவீர்களா? வாசிங்க. எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அப்போ இயேசு சொன்ன தூய ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது இங்க ரூம்ல உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசிட்டு இருக்க மாட்டீங்க. பூமி முழுதும் கடந்து சென்று, உலகத்தின் கடைசி வரை கடந்து சென்று இயேசுவுக்கு நீங்களும் நானும் சாட்சிகளா இருப்போம். யாரை பார்த்து பயப்பட மாட்டோம். இங்க ஆவி இருக்கிறாரு. அதனாலதான் உலகத்தின் அதிபதிகளுக்கு நாங்க பயப்படுறது கிடையாது. மோடிக்கு பயப்படுறது கிடையாது, அமித்ஷாக்கு பயப்படுறது கிடையாது, இல்ல இங்க இருக்கிற எந்த அரசியல்வாதிகளுக்கோ எந்த அதிகாரிகளுக்கோ இல்ல யாருக்கும் நமக்கு பயம் கிடையாது. ஏனென்றால் கடவுள் எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த பலனுள்ள ஆவி இயேசுவுக்கு சாட்சிகளாக. அடிச்சா அடி வாங்கிப்போம், மிதிச்சா மிதி வாங்கிப்போம், கொலை செய்தால் கொலைக்கு எங்களை தயார்படுத்தி நிற்போம். ஏனென்றால் நாங்கள் அல்ல, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க ஆவியானவர் வந்தா அந்நிய பாஷை மட்டும்தான் பேசுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். ஆவியானவர் வந்தா நீங்க முதல்ல செய்யற காரியம் இயேசுவுக்கு சாட்சிகளாக மாறுவீங்க, ரத்தம் சிந்துவீங்க, ஊழியம் பண்ணுவீங்க. நீங்க அதெல்லாம் பண்றது கிடையாது. ஆவியானவர் சர்ச்சை ரொப்பினே இருக்கிறாங்க. என்ன ரொப்புறாங்க? அந்நிய பாஷை பேசு பேசு பேசு, தீர்க்க தரிசனம் பேசு பேசு பேசி என்ன பண்ண போறீங்க? ராஜ்யம் வருவதாக சொல்லி ஜெபம் பண்றோமே, அந்த ஜெபம் கூட அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன, இந்த உலகத்துல எங்களுக்கு என்ன கிடையாது, வாழ்க்கை கிடையாது. நாங்க எதுக்காக ஆயத்தம் பட்டு இருக்கிறோம்? பரலோகத்துக்கு போனோம்னா ஆண்டவர் கேட்கிறாரா, எப்பா பரலோகம் எப்படிபா இருந்ததுன்னாராம். பரலோகம் எது? பரலோகம் இதுதான். பரலோகம் எது? பரலோகம் இதுதான். உம்முடைய ஆட்சி வருவதாக. புதிய வானம் புதிய பூமி எங்க உருவாகணும்? மேல இல்ல, அங்க நல்லா இருக்கு, இங்க உருவாகணும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கடவுள் மேல தங்கத்துல வீடு கட்டுகிறாரு, எனக்கு ஒரு டபுள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் போட்டு வச்சுக்கிறாரு, நானும் என் குடும்பமும் போய் அங்க உட்காந்துப்போம். ராஜ்யத்தை இங்க கட்டுவதற்கு தான் ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆனா நம்ம என்ன சொல்றோம், உலகம் எல்லாம் அழியும், நான் மட்டும் பரலோகத்துல இருந்து எல்லாருக்கும் தாட்டா காட்டுவேன். இங்க அவருடைய ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு, அவருடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்கு தான் தூய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அது முதற்கொண்டு இயேசுடைய சீடர்கள் உலகம் முழுவதும் போறாங்க, போய் இயேசுவை பற்றி அறிவிக்கிறார்கள். ரைட்டா? எங்கன்னா அவங்க அந்நிய பாஷை பேசிட்டு உட்கார்ந்தாங்களா? கிடையாது. அவங்க அதாவது பறந்து போகிறார்கள் சீடர்கள். ஒவ்வொரு பகுதிக்கு வராங்க, ஒரு சீடர்களும் வந்து இயேசுவை பற்றி அறிவிக்கிறார்கள். இன்னைக்கு உலகம் முழுவதும் இயேசு அவருடைய வாழ்க்கை வரலாறு அறியப்பட்டிருக்கிறது என்றால் காரணம் இந்த 11 சீடர்கள் தான். ரைட்டா? அந்த 11 சீடர்களை பலப்படுத்தியது யார் என்றால் ஆவியானவர். அதுதான் நான் சொல்ல வந்த இரண்டாவது குறிப்பு. ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்பொழுது நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக மாறுவீர்கள். ரைட்டா? இன்னைக்கு வாசித்த மூன்றாவது குறிப்புக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். திருமறை பகுதி யோவான் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11 வரை நம்ம படிக்க கேட்டோம். வாசிங்களா? 16ஆம் அதிகாரம் 1. நீங்கள் இடரல் அடையாதபடிக்கு. ரைட்? இயேசு இதெல்லாம் எதுக்கு சொல்றாருன்னா, இடரல் அடையாதீங்க. அவங்க என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ளாக அந்த தெளிவில், அதனால ஏமாந்து போயிடுறாங்க. இன்னைக்கு இயேசு அதான் திருச்சபையை பார்த்து சொல்றார்கள், உங்களுக்கு இடரல் உண்டாகாதபடிக்கு நான் இதை உங்களுக்கு சொல்றேன், இடறிடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு கடைசி காலம், ஏமாற்றுகிற கூட்டம் அங்க எங்க இருக்கும். டிவியில வர நல்ல நல்ல முகங்களை பார்த்து ஏமாந்து போயின்னு இருக்கும். எதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமோ அவ்வளவும் ஆபத்து. எது ரொம்ப விளம்பரப்படுத்துறாங்களோ அது ஆபத்து தான். ஊழியக்காரங்களா இருந்தாலும் சரி, பொருட்களா இருந்தாலும் சரி, ஜாக்கிரதையா இருங்க. இந்த டிவி ஊழியக்காரர்களை நம்பி ஏமாந்து போயிடாதீங்க. அதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு பல ஆயிரம் கோடி அவங்க செலவு பண்றாங்க. காரணம் என்னவென்றால் மக்களை இடரல் அடைய செய்வதற்காக. தூய ஆவியானவருடைய செயல்பாடுகளில் இருந்து
மாற்றம் அடைவதற்காக இப்படிப்பட்ட தவறான இறையியல் கருத்துக்கள் அவர்களுக்குள்ளாக திணிக்கப்படுகிறது. ஆனா இயேசு என்ன சொல்றார்? நீங்கள் இடரல் உண்டாகாதபடிக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்றார். வாசிங்க தொடர்ந்து. ரைட், எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. இப்ப நான் பேசுறதுனால ஜெபாலயத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க? புறம்பாக்குவார்கள். இன்னைக்கு பலத்த திருச்சபைகள், ஆவிக்குரிய திருச்சபைகள் எல்லாம் நம்மளை புறம்பாக்கி வைத்திருக்கிறார்கள். அடுத்தது வாசிங்க. நமக்கு எதிராக ஒரு கூட்டம் வரும். டேய், இவனுங்களை அடிங்கடா, இவனுங்களை உதைங்கடா, இவனுங்க ஏதோ இந்த மக்களை மாற்றுகிறார்கள், உண்மையை சொல்றானுங்க, இவன் சொல்றதெல்லாம் உண்மை, இதை மக்களுக்கு ரீச் ஆகக்கூடாதுன்னு நம்மளை அடிக்க உடைக்க ஒரு திரளான கூட்டம் வரும். அடுத்தது அவங்களுக்கு யாரும் தெரியாது, பிதாவையும் தெரியாது, குமாரனையும் தெரியாது. ஏன்னா அதுதான் நான் சொல்ல வந்தேன். அந்த இறையல் பிழைப்பட்ட இறையல். எந்த இறையல்? பெண்டகாஸ்டலிசம் இஸ் கரப்டட் தியாலஜி. ஏன் அப்படின்னா நம்மளுடைய இறையல் என்ன சொல்லுகிறது என்றால் ஒரு கடவுள். ஆமாவா இல்லையா? நாம் மூன்றில் ஒன்றாய் இருக்கிற கடவுளை வழிபடுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இப்ப பிதா செயல்படுகிறாரானா படுகிறார், குமாரன் செயல்படுகிறாரா படுகிறார், பரிசுத்தாவியானவர் செயல்படுகிறார்னா படுகிறார். இதே நீங்க போய் ஒரு பெண்டகாஸ்டலிசம்ல இருக்கிறவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன், சார் பிதா இப்ப செயல்படுகிறாரா? இல்லை தம்பி, பிதா தன் வேலையை முடிச்சிட்டார். அப்படிங்களா? சரி. குமாரன் சிலுவையில அறியப்பட்டு உயிர் தெழுந்து போயிட்டார், அவர் வேலை செய்யல. அப்ப இப்ப யார் வேலை செய்யறா? ஆவியானவர் மட்டும்தான் வேலை செய்யறார். அப்ப இவங்களை பொறுத்தவரை யாரு முக்கியம்? பிதா முக்கியம் இல்ல, குமாரன் முக்கியம் இல்ல. அதனாலதான் இயேசு சொல்றாரு, இவர்களுக்கு பிதாவும் தெரியாது, குமாரனையும் தெரியாது. அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் பிதாவையும் என்னையும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்த மட்டும் பரிசுத்தாவியானவர் தான். பிதா இல்லாமல் குமாரன் இல்ல, குமாரன் இல்லாம பரிசுத்தாவியார் இல்ல, பிதாவும் குமாரனும் இல்லாமல் பரிசுத்தாவியானவரே கிடையாது. பிதாவை குமாரன் அனுப்பினார், பிதாவும் குமாரனும் இணைந்து யாரை அனுப்புகிறார்? அப்ப பிதா இல்லைன்னா குமாரன் கிடையாது, குமாரன் இல்லைன்னா பரிசுத்தாவி கிடையாது. ஒருவரோடு இன்டர் கனெக்டட், ஒருவராக இருக்கிறார்கள். நீங்கள் ஒருத்தரை மட்டும் பிரித்து பார்க்க முடியாது. அதனாலதான் நம்ம ட்ரினிடேரியன் காடை வணங்குகிறோம். we worship triune God. ஆனால் அவர்களை கேட்டால் ஆவியானவர் மட்டும்தான் என்று சொல்லுவார்கள். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? ஆவியானவர் மட்டும் சொல்றவனுக்கு பிதாவையும் தெரியாது, என்னையும் தெரியாது. அடுத்தது வாசிங்க. ரைட். இப்ப நான் சொல்றதை நீங்க நினைச்சு பார்ப்பீங்க. நீங்க நினைச்சு பார்க்கறோமா இல்லையா? இயேசு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன போன விஷயங்களை இன்றைக்கு நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் தூய ஆவியானவரை கொண்டு. அடுத்தது இந்த 4ஆம் வசனத்திலிருந்து வாங்க. இப்பொழுது நான் என்னை அனுப்பினவரிடத்தில் நான் போகிறேன். ரைட். இயேசு சொல்ற, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். அடுத்தது வாசிங்க. நான் போகாதிருந்தால் தேற்றளவாளன் உங்களிடத்தில் வரார். ரைட். அப்போ இயேசு பிதாவிடத்தில் போனதுனால தான் பிதாவும் இயேசுவும் தேற்றவாளனை, பரிசுத்த ஆவியானவரை, பாராக்ளிட்டாஸை நம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறார். அப்ப ஆவியானவர் பிதாவினாலும் குமாரனினாலும் நமக்கு அனுப்பப்பட்டவர். ரைட்டா? அவங்களுடைய மிஷன், அவருடைய ஊழியத்தை, அவருடைய நோக்கத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றுவதற்கு தூய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால தூய ஆவியானவர் இல்லாமல் பிதாவும் குமாரனும் செயல்பட முடியாது. இங்கே அவர்கள் யார் மூலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? தூய ஆவியானவர் வழியாக. தூய ஆவியானவர் யாருக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கிறார்? நமக்குள்ளாக. அப்ப இயேசுவின் தொடர் திருப்பணியை செய்யக்கூடிய பாராக்ளிட்டாஸ் யார் என்றால், தொடர் திருப்பணியாளர் யார் என்றால் நீங்களும் நானும் தான். அப்ப நீங்களும் நான் யாரு? நீங்களும் நான் யாரு? நம்ம தான் பரிசுத்தாவி. ரைட்டா? நீங்களும் நான் யாரு? we are the holy spirit. ஏன்னா holy spirit யாருக்குள்ள இருக்கிறார்கள்? நமக்குள் இருக்கிறார்கள். அப்ப நாம் தூய ஆவியானவராக நாம் மாற வேண்டியதாக இருக்கிறது. தூய ஆவியானுடைய செயல்பாடு நமக்குள் செயல்பட வேண்டியதாக இருக்கிறது. அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அதான் நான் சொன்ன முதல்ல, நம்முடைய சரீரம் அழிக்கப்பட்டு நம்முடைய ஆன்மா
தூய ஆவியானோட இணைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. இனி நான் அல்ல, என்னில் யார் செயல்படணும்? தூய ஆவியானவர் செயல்படணும். அப்ப தூய ஆவியானவர் எனக்குள் இருக்கும்போது நான் வெறும் ஒரே வரத்தை பிடித்து கொண்டு செயல்படுகிறேன் அல்ல, அதை தாண்டி பல பொறுப்புகள் எனக்கு இருக்கிறது. இயேசு என்னெல்லாம் வேலை செஞ்சாரோ எல்லா வேலையும் செய்யணும். இயேசு எங்கேயாவது அந்நிய பாஷை பேசின்னு உக்காந்துட்டு இருந்தாரா? சொல்லுங்களேன். இயேசு என்ன பண்ணாரு? மரித்தோரை, சுகமில்லாதவர்களை கற்றுக் கொடுத்தார், பிரசங்கம் பண்ணினார், மக்களுக்காக தம் உயிரை தியாகம் செய்தார். இதுதான் இயேசு செய்த ஊழியம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்பொழுது நீங்கள் யார் செய்த வேலையை செய்யணும்? இயேசு செய்த வேலையை நீங்களும் நானும் செய்யணும். அப்படி எவர் செய்கிறாரோ அவர்தான் பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்றவர்கள். நமக்கு நிறைய பொறுப்பு இருக்குதுங்க. அதுல ஒரே ஒரு பொறுப்பை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரே ஒரு வரத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் ஆவியானவர் சொல்லி ஏமாத்தாதீங்க. அந்நிய பாஷை பேசுறதும் தீர்க்க தரிசனம் சொல்கிறதும் மட்டும் ஆவியானவர் அல்ல. அடுத்தவர்களுக்கு ஓடி ஓடி உழைப்பதும், அடுத்தவர்களுக்கு தம் பொருட்களை கொடுப்பதும், கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் கண்ணீரை துடைப்பதும், மருத்துவத்தில் ஊழியம் செய்கிறதும், சுகமில்லாதவர்களை சுகப்படுத்துவதற்கும், அநியாயமாக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்களை மீட்டு வருவதும், இதெல்லாம் தான் ஊழியம். அதுதான் இயேசு சொல்றாருல. ஏசாயா 61 கோட் பண்ணி என்ன சொல்றாரு? கர்த்தரின் ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப ஆவியானவர் இயேசுவின் மீது இருக்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு என்னவென்றால், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுவதற்கும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்க்குதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும், ஆறுதல் செய்யவும், சீர்படுத்தவும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துதியின் உடை கொடுப்பதற்கும் என்னை அனுப்பினார். யாரை பத்தி சொல்லுகிறது? மெசியாவை பத்தி சொல்லுகிறது. அதே லூக்கா 4 அதிகாரம் 17 வந்து பாருங்க. இயேசு வராரு, ஜெபாலயத்துல நிக்கிறாரு, ஏசாயா நூலை ஓபன் பண்றாரு, 61 அதிகாரத்தை வாசிக்கிறாரு. ரைட். அந்த வசனத்தெல்லாம் வாசிட்டு கடைசியா என்ன சொல்றாரு பாருங்க? இது நிறைவேறிற்று அப்படின்றார். யார் சொல்றாரு? ஏன்னா இயேசு தன் வேலையை மக்களுக்கு தெரிவிப்படுத்துகிறார். அப்போ ஆவியானவர் ஒருவருக்குள்ளாக இருக்கும்போது இத்தனை வேலை செய்யணும். எத்தனை வேலை செய்யணும்? நொறுங்குண்டவர்களை சுகப்படுத்தணும், ஆறுதல் இல்லாதவர்களை ஆறுதல் படுத்தணும், கட்டுண்டவர்களை விடுதலையாக்கணும், பார்வையற்றவர்களை பார்வையடைய செய்யணும். இதுதான் ஆவியானவருடைய செயல்பாடு. அதை விட்டு போட்டு அந்நிய பாஷை பேசுறதும் தீர்க்க தரிசனம் சொல்றதும் மட்டும் ஆவியானவருடைய செயல்பாடு அல்ல என்பதை திருச்சபை உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ரைட்டா? அதனால இந்த குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்து ஆவியானவருடைய பெரிய செயல்களை உணர்ந்தவர்களாக, நமக்கு பெரிய டாஸ்க் இருக்குது, நமக்கு பெரிய டார்கெட் இருக்குது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம போனோம், நம்முடைய ஊழியங்கள் பெருசு. நீ விபிஎஸ் ஊழியம் பண்ணோம், எத்தனை புற ஜாதிகளுக்குள்ளாக கடவுளுடைய வார்த்தை விதைத்தோம். அடுத்தது மிஷன் ஃபீல்டுக்குள்ள போறோம். அடுத்தது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய போறோம், கல்வி உதவி செய்கிறோம், மருத்துவ உதவி செய்கிறோம். இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஆவியானவருடைய செயல்பாடு. மிஷனரிமார்கள் வரும்போதும் அதை தான் செய்தார்கள். சூப் சால்வேஷன். முதல்ல என்னது? அவனுக்கு குளிப்பாட்டி விடும், அவனை கிளீன் பண்ணு. அடுத்தது அவனுக்கு என்ன கொடு? சாப்பாடு கொடு. அடுத்தது அவனுக்கு என்ன கொடு? ரட்சிப்பு கொடு. அதுதான் வந்து மிஷனரிமார்கள். முதல்ல வந்தவன மிஷனரிமார்கள் சர்ச்சு கட்டல, என்ன பண்ணாங்க? முதல்ல மக்களுக்கு தூய்மைப்படுத்தினாங்க, அந்த இடத்த கிளீன் பண்ணாங்க, அப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, அடுத்தது அவனுக்கு மருத்துவ உதவி செய்தார்கள், கடைசியாக தான் யாரை கொடுத்தாங்க? இயேசு. அதுக்கு முன்னாடி கல்வி வேற கொடுத்தாங்க. இவ்வளோ ஊழியத்தை மிஷனரிங்க செஞ்சாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய திருச்சபைகள் என்ன செய்யுது? அதிகபட்சமா சொல்லுங்களேன், என்ன பண்றாங்க? சர்ச்சு கட்டுறாங்க,
கன்வென்ஷன் கூட்டு வைக்கிறாங்க, பக்கத்திலே பைபிள் காலேஜை கட்டிடுறாங்க. அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இதுவா ஆவியானவருடைய செயல்பாடு? இன்னைக்கு இதே மெயின்லைன் சர்ச்சஸ் எடுத்துக்கோங்க. லுத்ரன் திருச்சபைகள் எடுங்க, தென்னிந்திய திருச்சபைகள் எடுங்க, ஆங்கிலிக்கன் திருச்சபைகள் எடுங்க. ஹாஸ்டல் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், மருத்துவமனைகள் இருக்கும், காலேஜஸ் இருக்கும். ஏன் இதெல்லாம்? இதுதான் ஆவியானவருடைய செயல்பாடு. இப்ப சொல்லுங்க, ஆவியானவர் அங்கே இருக்கிறாரா இங்கே இருக்கிறாரா? ஆவியானவர் இங்கேதான் இருக்கிறார். இங்கேதான் தூய ஆவியானவருடைய செயல்பாடு இருக்கு. வஞ்சிக்கிற ஆவிகளுக்குள்ளாக போய் ஏமாந்து விடாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே எசையா 61 சொல்லப்பட்டிருக்கிற செயல்பாடுகள் நடைபெறும். ரைட்டா? தன்னலம் இருக்காது, பொது நலம் இருக்கும். நாளைக்கு நான் போயிடுவேன், ஐயா போயிடுவார், பிஷப் போயிடுவார், ஊழியக்காரங்கள்லாம் போயிடுவாங்க. இந்த திருச்சபை என் குடும்பத்துக்கு ஐயா குடும்பத்துக்கு சேராது. யாருடைய திருச்சபைக்கு சேரும்? யாருக்கு சேரும் இந்த திருச்சபை? உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும். நீங்க சொல்ற ஆவிக்குரிய திருச்சபைகள் யார் குடும்பத்துக்கு போய் சேரும்? அவங்க தலைமுறைக்கு தான் போவாங்க. ஏன்னா அங்க ஆவியானவர் செயல்பாடு இல்லை, இங்கதான் ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த புரிதலோடு நாம் கடந்து சொல்வோம். கடவுள் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரை குறித்து ஒரு புதிய புரிதலை நீர் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். திவ்ய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல கடவுளே, ஆமென்.